சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல். திருமாவளவன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது விஜய் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மிகவும் கவனமாகவும் அரசியல் நுணுக்கத்துடனும் பதிலளித்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. இது பாதி நபர்களுக்கு முழு தகவல் தெரியாமல் பாதி தகவல்கள் மட்டும் தெரிந்திருக்கும். நான் ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் கூறுகிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பா ஏன் விஜய்க்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்தபோது அவர் நேரடியாக எந்த ஒரு பெரிய மோதல் வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலைக்கும் தனித்தன்மை உண்டு என்பதை இந்த ஒரு நேரத்தில் அவர் பதிவிட்டார். அதன் வகையில தான் நாங்கள் மிகவும் கணக்கிட்ட பதிலை அளித்ததாக அவராலும் கூறப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதனால் உடனடியாக அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதம் கிளம்பியது. விஜயை நேரடியாக தாக்கவில்லை என்றாலும் அவருக்கு முழுமையான அரசியல் ஆதரவு அல்லது உணர்ச்சி ரீதியான இணைப்பு காட்டவும் திருமாவளவன் தயங்குகிறார் என்ற ஒரு கருத்து இதன் மூலம் பரவியும் வருகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமா பேசப்பட்ட விஷயம், தமிழக அரசியலில் யார் உண்மையான மாற்று சக்தி என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகவே கேட்கப்பட்டது. திருமாவளவன் திமுக கூட்டணியின் நிலைப்பாட்டை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர் பேசினார் என்ற அரசியல் அனைவராலும் பேசப்பட்டு கொண்டும் இருக்கிறது. குறிப்பா விஜய் ஒரே நாளில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் வலிமை பெற்றவர்கள் கிடையாது என்ற ஒரு கருத்தை மறைமுகமாக அவர் வெளியில் கூறினார். இதுதான் மிகப்பெரிய அளவில் அனைவரையுமே அதிருப்தியில் ஆழ்த்தியது. இது சமீபத்தில் அவர் அளித்த பேட்டிகளிலும் நிச்சயமாக வெளிப்பட்டு கொண்டும் தான் இருக்கும். வெளிப்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். செய்தியாளர்கள் தொடர்ந்து விஜயின் அரசியல் வளர்ச்சி, மக்களின் ஆதரவு, இளைஞர்களின் அலை போன்றவற்றை பற்றி கேள்விகள் எழுப்பிய போது திருமாவளவன் மிகவும் அமைதியாக பதிலளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மக்கள் ஆதரவு மட்டும் போதாது, தரைமட்ட அரசியல் அமைப்பு, கொள்கைகள், நீண்ட கால போராட்டத்தின் அனுபவங்கள் ஆகியவை முக்கியம் என்ற ஒரு வகையில் அவர் விளக்கம் அளித்ததாகவும் பேசப்படுகிறது. இந்த ஒரு பதிலானது நேரடியாக விஜயை குறித்து பேசாமலும் ஆனால் விஜயை குறித்து பேசுவது போல பேசியதுமாக இருக்கிறது. என்றாலுமே சினிமா புகழ் மற்றும் அரசியல் வெற்றியை தீர்மானிக்காது என்ற ஒரு மறைமுக அரசியல் செய்தி இருந்ததாக பலராலும் இதுவரைக்கும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் இதற்கு விஜய் அவர்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறார்கள் என்பது. மேலும் நாங்கள் ஏன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கேள்விக்கு மறைந்திருந்த அரசியல் நோக்கத்தையும் திருமாவளவன் புரிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஏன் அப்படின்னா சமீப காலமாகவே விஜய் அரசியல் மேடைகளில் வேகமாக முன்னேறி வருகிறார். அவர் தனித்த அரசியல் பாதையை எடுத்துக்கொண்டு திமுகவும் பாஜகவும் இரண்டையும் விமர்சித்து வருகிறார். இதனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜயை எவ்வாறு அணுக வேண்டும் என்று கணக்கீட்டில் உள்ளன என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அந்த சூழலில் திருமாவளவன் எந்த உணர்ச்சி வசப்பட்ட பதிலும் அளிக்காமல் மிகவும் கட்டுப்பாட்டுடன் பேசியதாக அனைவராலும் பேசப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. எனவே செய்தியாளர் சந்திப்பின் மற்றொரு முக்கியமான அம்சம் அவர் ஊடகங்களிடம் காட்டிய அரசியல் எச்சரிக்கை. சில கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் இப்போது மக்களின் பிரச்சனைகள் முக்கியம் என்று பேச்சை அவர் மாற்றிவிட்டதாகவும் அனைவராலும் கூறப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் இனிமே நடக்கப் போவது என்ன. திருமாவளவன் அவர்கள் இப்படி கூறியிருப்பது இந்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை இனிமே ஏற்படுத்தும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.